மஇகவின் 78வது பொது பேரவை இன்று சிலாங்கூர் ஷா ஆலம் ஐடிசிசி கன்வென்ஷன் மண்டபத்தில் தொடங்கிய நிலையில் நாடு தழுவிய அளவிலிருந்து மஇக பேராளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். காலையில் மஇகவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் தலைமையில் பேரவை தொடங்கப்பட்டது. இம்மாநாட்டிற்கு தலைமையேற்று கொள்கையுரையாற்றிய தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன், கட்சியிலிருந்து விலகிய முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இப்போது மஇகவின் பின்னால் அணிதிரண்டு வருகின்றனர் என்றும், இது கட்சியின் முக்கியத்துவத்தை இந்திய சமூகத்தின் மத்தியில் அதிகரித்து வருவதை அடையாளம் காட்டுகிறது என்றார். மறைந்த முன்னாள் தேசிய தலைவர் துன் எஸ். சாமுவேலுவின் தொலைநோக்கு பார்வையுடன் மஇக தனது இலக்குகளை செயல்படுத்தி வருவதாக விக்னேஸ்வரன் கூறினார். துன் ஒரு தலைவரை விட மேலானவர். கல்வியில் எங்களை வழிநடத்தி அரசியலுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தந்தை வழி ஆளுமை என்று அவர் மேலும் கூறினார். சாமுவேலு மற்றும் அவரது துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் இருவரிடமும் இருந்த செல்வாக்கை பிரதிபலிக்கிறார். கட்சி உறுப்பினர்களும் பிரதிநிதிகளும் அவரையும் சரவணனையும் தங்கள் பதவிகளுக்கு தேர்ந்தெடுத்தாலும் அவர்களின் அரசியல் பாதைகளை உண்மையாக நிறுவியவர் சாமுவேலுதான் என்பதை விக்னேஸ்வரன் ஒப்புக்கொண்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.